தமிழரை பார்த்து சிங்களவர்களும், சிங்களரை பார்த்து தமிழர்களும், இதுவரையும் பார்த்து முஸ்லிம்களும், அல்லது இவர்கள் எல்லோரும் முஸ்லிம்களை பார்த்தும் நாங்கள் சந்தேகப்படக்கூடிய சூழல் நிலவுகின்றது. அதுதான் உண்மையான சகவாழ்வுக்கு தடையாக இருக்கின்றது. தடைகளை பற்றி நாங்கள் வெட்கமில்லாமல் தைரியமாக முன் வந்து பேச வேண்டும். சில விஷயங்களை பேசினால் அவர் கொபிப்பார், இவர் வருத்தப்படுவார், அவர் விரும்ப மாட்டார் என்று நாங்கள் மௌனமாக இருக்க முடியாது. பேச வேண்டும். பேசும் மூலமாகத்தான், கலந்துரையாடுவது மூலமாகத்தான் உண்மையான தேசிய சகவாழ்வை நல்லிணக்கத்தை கட்டிப்ப முடியும் என்று நான் நினைக்கின்றேன். நாட்டிலே பெரிய உயர்மட்டத்தில் இருக்கக்கூடிய அந்த பேச்சுவார்த்தைகள், செயல்பாடுகள், தலைவர்கள் மத்தியில், கட்சிகள் மத்தியில் நடைபெறக்கூடிய கலந்துரையாடல் எல்லாம் தோல்வியடையும் பொழுது, இனவாதத்தை அவர் தூண்டிவிடும் பொழுது, மதவாதத்தை தூண்டிவிடும் பொழுது, மொழிவாத தூண்டிவிடும் பொழுது, தெருவில் இருந்து அடிபட்டுக் கொள்பவர்கள் நீங்கள் தான், சண்டையிடுபவர்கள் நீங்கள் தான். ஆகவே தான் மக்கள் மத்தியிலே உண்மையான சகவாழ்வு சம்பந்தமான விளக்கம் இருக்க வேண்டும் என்று நான் விரும்புகின்றேன். இல்லாவிட்டால் உங்களை தங்களது கருவிகளாக பயன்படுத்தக்கூடிய சந்தர்ப்பம் இனவாத அரசியல்வாதிகளுக்கு கிடைக்கும், வந்துவிடும் என்று எனக்கு நன்றாக தெரியும். ஆகவே இதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அந்த அடிப்படையில் தான் எனது செயல்பாடு இங்கே ஆரம்பித்திருக்கின்றது.